இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனாலும் இந்த அளவுக்கு கதையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கோபி ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் ஒரு வில்லன் கேரக்டர், அவர் போட்டு ரொம்பலாம் நோவடிக்காமல் வேணும்னே அவர் கடைசி வரைக்கும் மேலேயே வசதி வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ கொஞ்சம் நாள் நமக்கே மனநிறைவாக இருக்குது அவர் வாங்குற அடியெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே இப்போ கிச்சனில் வேலை செஞ்சுட்ருக்காங்க பாக்கியா. இப்போ டக்குன்னு இவர் வேகமாக உள்ளார வராங்க. ஈஸ்வரி உள்ளே வந்தோடனே பாக்கியாவை பார்த்தாலே ஒரு மாதிரி திருதுன்னு முடிக்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு தான், நைட்டெல்லாம் தூங்கலையா உட்காருங்கன்னு சொல்லிட்டு வெந்நீர் வேணுமா, வெந்நீர் தரேன் அப்படின்னு வெந்நீர்லாம் கொடுக்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குனு செல்வி வேறு என்ன ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க போல், கொள்ளுப்பாட்டி எல்லாம் அப்புறம் திருப்பி பாட்டியாக போகிறீங்க அப்படின்னா, ஐயோ நீங்கள் இருக்குன்னு தெரியாமல் பேசிட்டேன் நான், பாக்கியா நீ இதை முன்னாடியே சொல்லிட்டியா அப்படின்னா, நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு தேவையில்லாமல் இவள்கிட்ட எதுக்கு சொன்னேன் அப்படிங்கும் போது அவங்க செல்வி கடுப்பாயிட்டாங்க. இந்த வீட்டில் தான் இத்தனை வருஷம் நான் இனியா பாப்பா குழந்தையாகும் போது நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், இந்த வீட்டில் ஒருத்தியாக தான் நான் என்ன நினச்சிருந்துருக்கேன், ஏன் இப்படி பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி விடு ஒன்றும் இல்லை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க அவங்க. ஆனால் எப்படி வயிற்று தள்ளிட்டு வரும்போது தெரியதானே போகுது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர் கருப்பமாக இருக்காங்கிறது உண்மை தான், ஆனால் அந்த குழந்தையெல்லாம் பிறக்காது, நீ கவலைப்படாத பாக்கியா, நீ அதை பற்றி எதுவும் போய் யோசிக்காத அப்படின்னா நான் ஏன் யோசிக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க பாக்கியா. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, நான் அதை யோசிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறது வராதிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ரெஸ்டாரண்ட் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு இருக்குது, நீங்களும் கண்டதை போட்டு யோசிக்காதீங்க, அவரோட வாழ்க்கை அவர் என்ன பண்ணுறாருங்கிறத அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம், எனக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது, இதை விட்டுருங்க அத்தை அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கோபி வாக்கிங் போயிட்டு வரவர், நம்ம வீட்டில் சொல்லிடலாமா வேணாமா, சொல்லிட்டா பிரச்சனையாகும், சொல்லலைனாலும் பிரச்சனையாகும், ராதியா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு விட்ருவா அப்படி இப்படிலாம் யோசிக்கிறார். அப்படின்னு யோசிச்சுள்ளார எல்லாரும் சிரிச்சு கிப்பின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இனியா காலேஜில் எதுவும் நடந்த கதையை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்க நேராக உள்ளார அந்த கிச்சன் டைனிங் ரூம் கிட்டக்க நின்று கோபி அவங்க அம்மாவை பார்த்து நான் சொல்லிடவான்னு கேட்க, ஈஸ்வரி வேணாம்னு கண்ணை காமிக்க, இதை பாக்கியா வேற பார்த்துடுறாங்க. நம்ம சொல்லிடுறேனே அப்படிங்கும்போது வேணாம் போ அப்படின்னா ஒரு கோபமாக போயிடுறாரு. அவர் என்ன பண்ண தெரியாமல் கோபமாக இல்லை குழப்பமாக போயிடுறாரு. இதுக்கு நடுவில் அதுக்கு மேலே சாப்பிடவே தோணல இப்போ ஈஸ்வரிக்கு, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது ஈஸ்வரிக்கு வேறு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இவர் நேராக கிளம்பி மேலே போயிடுறாரு. மேலே போனால் அங்கே ராதிகா சொல்லிட்டீங்களான்னு கேட்க, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுக்குறாங்க. ஏன் நான் டைம் கொடுக்கணும் அப்படின்னா, எப்படி கொஞ்சம் நாள் எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும், அதுவே தெரிய வரட்டுமே அப்படின்னா, அதுவாக வர வைக்கிறோம், நான் சும்மா பார்த்துட்டே இருக்கணுமா நான் அது வரைக்கும், அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, இப்போவே சொல்கிறேன்னா சொல்லிவிடுங்க, சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்து கிளம்பிடுவோம். உங்கள் பசங்க உங்கள் அப்பா மேலாம் எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, அவங்கள்ட்ட நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம், ஆனால் அதுக்காக என் வாழ்க்கையை விட முடியாது, என் குழந்தை எனக்கு முக்கியம், என் வயிற்ற வளர்கிற குழந்தைய கலைக்கணும்னு உங்கள் அம்மா பேசுனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு, தயவு செஞ்சு உடனே சொல்லுங்கள், எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை நான் கொஞ்சம் டைம் கிடைக்கிறேன் அப்படின்னா நான் வேணால் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நானே சொல்லிடுறேன், நான் முதல்ல கிச்சனுக்கு கிளம்பணும் அப்படின்னு ட்ரெஸ் மாற்ற போகிறார். ஸோ அந்த க்ளவுட் கிச்சனுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஷர்ட்டெல்லாம் மாற்றிட்டு அவர் கிளம்பிகிட்டு இருக்காரு. அவர் கிளம்பிகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த ட்ரெஸ்லேயே தான் எல்லா உண்மைகளும் வேறு எல்லாத்துக்கும் தெரிய வருது. அப்போ இன்னைக்கு காலையிலே தெரிய வருதா, நான் அடுத்து ஈவினிங் தெரிய வருதா ப்ரோமோ படி அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் எழில் ஏதோ ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகிறாராம். அதனால இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், அந்த வர்ஷினியோட அப்பா போட்ட தடையெல்லாம் சரியாயிடும்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டேன், டக்குன்னு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க அமிர்தா. கையில் பணம் கிடச்சி பண்ணுறதுக்குள்ளார எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது, இருக்கிற பிரச்சனையில் இது வேறு குழந்தைன்னு எப்போ பார்த்தாலும் ஏன் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, மற்ற விஷயத்தை பற்றி பேசலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி மனசாந்தி எல்லாம் படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி மகாராணி அவங்களுக்கு சொல்லி வெந்நீர் வேணும்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே கொடுன்னு ஜெனிட்டு தான் கேட்குறாங்க, நான் அமிர்தா கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நான் ஜெனிட்டு தானே கேட்டேன் அப்படின்னா அவங்க குழந்தையோடு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஜெனி வேற பாட்டி என்கிட்ட கேட்டால் நானே கொடுத்துருப்பேன், நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க, அப்புறம் பாட்டி என்ன தான் தப்பாக நினைப்பாங்க, பாட்டி அவரை கோவமாக இருப்பாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு நேராக உள்ளார போய் சரி பண்ண போகிறாங்க. உடனே ஈஸ்வரி எனக்கு குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு இதெல்லாம் என்ன இருக்குது பரவாயில்ல அப்படின்னு அப்படியே ரொம்ப பெரிய மனசு பண்ணி சொல்கிறாங்க. ஐயோப்பா சாமி அப்படின்னு இந்த போர்ஷன்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாளைக்கு கோபியோடைய முகத்திரையை கிழிக்க போகிறாங்க பாக்கியா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்